கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து விஜய பிரபாகரன் வீதி வீதியாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து தியாகதுருகம் பகுதிகளில் விஜய பிரபாகரன் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து புதுப்பள்ளக்கச்சேரியில் ஆதரவு திரட்டிய விஜய பிரபாகரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் எல்.கே. சுதீஷ் மத்திய அமைச்சராவது உறுதி என்று கூறினார். ஓட்டு மிஷின்ல 3வது பட்டன் முரசு சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்.கே. சுதீஷ் அண்ணன் ஜெயிச்சார்னா இந்த தொகுதிக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஆவார். மத்திய அமைச்சரானா நம்ம தொகுதிக்கு அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம கூட்டணியில மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் எல்.கே. சுதீஷ் மத்திய அமைச்சர் ஆவார்னு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சொல்லவே முடியாது. அதனால் நீங்க அனைவரும் சிந்தித்து இந்த தேர்தலில் ஓட்டு மிஷின்ல 3வது பட்டன் முரசு சின்னத்துக்கு வாக்களித்து சுதீஷனை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. கேட்பது என் உரிமை. மீண்டும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. எல்.கே. சுதீஷ் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது வாழ்க்கையை கேப்டனுக்காகவும் தேமுதிகவுக்காகவும் அர்ப்பணித்தவர் என்றும் அவருக்கு வாக்களித்தால் அடுத்த 5 வருடத்தை மக்களுக்காக அர்ப்பணிப்பார் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து பழைய பல்லகச்சேரியில் ஆண் குழந்தைக்கு விஜயராஜ் என்று பெயர் சூட்டி கேப்டனை போல உச்சம் தொட வாழ்த்தினார். தொடர்ந்து வடதொரசலூர் தியாகதுருகம் பகுதிகளில் நகர் முழுவதிலும் விஜய பிரபாகரன் திறந்த வேனில் நின்றபடி மக்களிடையே முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.